எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து எனக்கு பிடிச்ச ஃபேஷியல் ஆயில்ஸ், சீரம்ஸ் இதை தான் வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க போகிறேன். இது வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதனால் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். கேட்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதான் சொல்ல வரேன், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். முதல்ல நான் பயன்படுத்தின ஃபேஷியல் ஆயில்னால் அது வந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில்னால் அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்டை கையில் எடுத்துட்டேன், அதனால் ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். அடுத்து பயன்படுத்தின ஃபேஷியல் ஆயில்னால் இந்த ப்ளம்மோட ஃபேஷியல் ஆயில் தான். ப்ளம் ஆயில் வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயே நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேஷியல் ஆயில் இது. ரொம்ப வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு 2வது பாட்டில்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாகவும் தேவைப்படுறது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 10 நேச்சுரல் ஆயிலில் செய்யப்பட்ட ஒரு ஃபேஷியல் ஆயில். என்னோட ட்ரை இது வந்து வின்டரில் தான் நான் பயன்படுத்துவேன். இந்த மாதிரி குளிர்காலத்தில் என்னோடய வறட்சி சருமத்துக்கு இது சூப்பராக இருக்குது. அப்படியே பயங்கர ஒரு க்ளோ கொடுக்குது. ஒரு ஆயில் போட்ட ஃபீலே இல்லை. ஆயில் போட்ட மாதிரி ஏதோ சீரம் போட்ட மாதிரி அவ்வளோ சாஃப்டாக பிசு பிசு இல்லாமல் பயங்கர க்ளோவாக சூப்பராக வச்சுக்கும் ஸ்கின்னை. இதனால் எனக்கு எந்த ஒரு சரும பிரச்சனைகள் வந்தது கிடையாது. மற்றபடி வேறு எந்த பிரச்சனைகளுக்கும் அது பெரிய தீர்வுலாம் இல்லை. என்னோடய வறட்சி சருமத்தை பயங்கர க்ளோயிங்காக வச்சுக்கோ. இதனால் வந்து இந்த எவ்வளோ நம்ம வறட்சி தன்மை கம்மியாக வச்சுக்கணுமோ அவ்வளோ ரிங்கிள்ஸ், லைன்ஸ்லாம் வரதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேஷியல் ஆயில். ஃபேஷியல் மசாஜஸ்க்கும் வந்து இந்த ஆயில் நான் நிறைய பயன்படுத்துவேன். அடுத்தது நான் இது வந்து ஒரு 3-4 மாதமாக ட்ரை பண்ண ஒரு ஆயில் இது. ஜூஸி கெமிஸ்ட்ரி இந்த பிராண்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு. இதில் நான் ட்ரை பண்ணது இந்த பொமக்ரானட் ஆயில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது வந்து பியோர் அண்ட் ஆர்கானிக் பொமக்ரானட் சீட் ஆயில், கோல்ட் ப்ரெஸ்ட் கெரியர் ஆயில். பொமக்ரானட் ஆயில் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, சருமத்தில் டேமேஜ் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்கின்னோட ஏஜிங்கை அது வந்து குறைக்கும் அப்படின்ற ஒரு தியரி இருக்கிறனால இதை நான் வாங்கினேன். எனக்கு இது போட்டு கொஞ்ச நாள் நல்ல ஸ்கின் ரீஜுவினேட் ஆன மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக சருமம் பயங்கர சாஃப்டாக இருக்கும் சருமம். ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸ்மெல்லாம் வந்து பொமக்ரானட் மாதிரிலாம் இருக்காது, ஏன்னா அந்த சீட்லேருந்து எடுத்த ஆயில். ஸோ அதனால் ஸ்மெல் பொமக்ரானட் மாதிரிலாம் இருக்காது. ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஆயில். இதுவும் வந்து மசாஜஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூஸி கெமிஸ்ட்ரியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம். ஸோ பிடிச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இன்னுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து உண்மையிலே சூப்பரான ஆயில். அடுத்தது இது நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் St.Botanica வைட்டமின் C 20% வித் ஹைலரானிக் ஆசிட். இது எப்பவுமே நான் டப்பாவில் தான் வச்சுருப்பேன். டப்பாவில் வச்சு கபோர்டில் உள்ளே வச்சுருப்பேன், எதுவும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு. இல்லைனா பொட்டன்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டு. ஸோ இது வந்து கொஞ்சோண்டு தாங்க இருக்குது. இது 2வது பாட்டில், ஆனால் கொஞ்சோண்டு தான் இருக்குது. அந்தளவுக்கு நான் டெய்லியும் அதை பயன்படுத்துவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சருமத்தை பயங்கர பிரைட்டனாக வச்சுக்கோம், சாஃப்டாக வச்சுக்கோம். க்ளோலாம் வந்து சான்ஸே இல்லை. எனக்கு வந்து ப்ரைமர், க்ரீமர் எதுவுமே போட வேணாம். இதை போட்டுட்டு ஃபவுண்டேஷன் கூட எனக்கு வேணாம். இதை போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக முக்கியம். அப்புறம் இதை போட்டுட்டு ஒரு லிப் பாம், காய்ச்சல் போட செம்ம அழகாக இருக்கும். சருமமே சூப்பராக இருக்கும். வெயிலில் போகக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேறு எங்கேயாவது உள்ள ஷாப்பிங்க்கெலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் அந்த ஷாப்பிங் லைட்டிங்லாம் அப்படியே முகம் வந்து செம்ம க்ளோயிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப பிடிக்கும். இது சரும பராமரிப்புக்கும் சூப்பரான ஒரு இது. இதில் பயன்படுத்துகிற இன்க்ரீடியன்ஸுமே வந்து அந்த விட்டமின் சியை வந்து இன்னும் மெருகேற்றுற மாதிரி இருக்குது. அது வந்து விட்டமின் இ, ஹைலரானிக் ஆசிட் இதெல்லாமே வந்து விட்டமின் சியோட சேர்க்கும் போது அதோட பயன் ஒன்றுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வைட்டமின் சின்னா அது இது. அடுத்த கடைசி ஒன், இதுவும் ஜூஸி கெமிஸ்ட்ரி தான். இந்த ஆயில் வந்து நான் சம்மரில் பயன்படுத்துகிற ஆயில். இது அந்த டைமில் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து 100% ஆர்கானிக். அந்த பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ஹெலிக்ரிசுமா என்னமோ ஒன்று. அதுக்கப்புறம் ரோஸ்ஹிப் ஃபேஷியல் ஆயில். இது வந்து
ரோஸ் ஹிப் இருக்கிறனாலே முக்கியமாக நான் வாங்கினேன். ஏன்னா இந்த மாதிரி பிக்மெண்டேஷன், ஸ்காரிங், ஏஜிங் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது சூப்பராக இருக்கும். ஸோ சம்மரில் வந்து ஆயிலி எனக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் சருமம்னால அந்த மாதிரி டைமில் பயன்படுத்த ரோஸ் ஹிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது வாங்கினேன். பர்ஃபெக்டாக இருக்குது. சம்மர் டைமில் ரொம்ப ஆயிலியாலாம் இல்லை, ரொம்ப ஆயிலியாக நான் ஆக்கலை. மற்றபடி சூப்பராக அப்சர்வ் ஆகி பயங்கரமாக ஒரு க்ளோவும் பிக்மெண்டேஷன்லாம் வந்து சீக்கிரம் குணமாகறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆயில் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்மர் டைமில் ஒரு சூப்பரான ஒரு ஃபேஷியல் ஆயில். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் எனக்கு பிடிச்ச ஃபேஷியல் ஆயில் சீரம்ஸு. வைட்டமின் சி ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் அது ஒத்து வரும். ஸோ அதை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆயில்ஸ். உங்களுக்கு லிங்க் வேணும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டுறேன். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரிங்களா, நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.